அம்மா சரி, வந்து நேத்துல இருந்து வருத்தமா இருக்காங்க. எங்கேருந்து சாண்ட்ரா எவிக்ட் ஆயிடுவாங்களோ என்னன்ட்டு. ஆமா. அந்த பிள்ளைய ஐயோ! அந்த சட்டைய துவச்சு போட சொல்லுங்க ப்ரோ. முடியல. நீங்க வேற இன்னைக்கு கூட நான் பார்க்குறேன். இந்த ஸ்டார்ட்டிங்ல இந்த ஷோ முடியும்போது சட்டைய மடியில வச்சுட்டு தான் அந்த கவுச்சுல இருந்து எந்திரிச்சு போகுது அது. ஏங்க அதுவா? யாரோ சொன்னாங்க இங்க ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல. ஏங்க அவங்க அதாங்க கிட்ட அந்த டெய்லி சர்ஃபெக்சல் வாங்கிட்டு இருக்காங்களாமே. இல்ல சர்ஃபெக்சல் அனுப்புனானுங்கல்ல, அதுல ஒரு பாட்டில் ஊத்தி துவைச்சு விட்டுறலாம்ல. இல்ல அவங்க வாஷ் 2 வாரம் பண்றாங்களாமே மேல வந்து நைட்டு. அது ஏன் கானா வினோத்த மட்டும் போட்டு இப்படி தேவையில்லாம வந்துட்டு உட்காந்துருக்காரு இவரு? அங்கதான் சேதுவோட ஈகோ நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே இல்ல. சேது வினோத் வந்து சேதுவை கலாச்சிட்டாரு. அந்த ஈகோட வெளிப்பாடு தான், வேற ஒண்ணுமே இல்ல. அது இருக்கதானே செய்யும். பிரசாந்த் ப்ரோ குறும்படம் போடவே மாட்டேங்கிறாங்க ப்ரோ. சாண்ட்ரா அவங்களோட டிராமா ஆக்ஷன் இன்னைக்கு போய் அதை சொல்ல போட்டுக்கணும் இல்லையா? இப்போ நானே இங்க கேட்கிறேன், நல்ல பாயிண்ட் போடவே இல்ல. ஹேமா இந்த எடிட்டருக்கு என்ன பண்றானுங்க? அழகா போட்டு விட்டுருந்தா செம்ம ஸ்கோரா இருக்குமா இன்னைக்கு? கரெக்ட். சும்மா வாயிலேயே குறும்படம் வாயிலே அப்படின்னா பின்னாடி ஒர்க் பண்ணல, அதை எடுத்து வைக்கல, இல்ல சம்திங். அதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. 100%. ஏன்னா ஃப்ரெண்ட் வைஃப்னு என்ன பிரதர்? இல்ல ஃப்ரெண்ட் வைஃப்னு ரொம்ப பேம்பர் பண்றாரு. சரியான ரோஸ்டே இல்ல இன்னைக்கு. ரோஸ்டா நீங்க அடிச்சு தூக்கி இருக்கணும். ஏமா இப்படி உட்காந்து மூக்க சிந்திட்டு இருந்தீங்கன்னா எப்படிமா பிக் பாஸ் நடக்கிறது அப்படிங்கிறத நீங்க அது என்ன வளைச்சு பேசுறாரு. கட்ட புல்ஷிட் நேரா பேசியிருக்கலாம். ரொம்ப தப்புமா, ரொம்ப ஓவர் நாடகமா இருக்குது, அளவா நடி அப்படின்னு சொல்லி தான் முடிஞ்சது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இன்னைக்கு கானா வினோத்த ஒன்றும் அது ஒரு சப்ப மேட்டர். அது அதுக்கு போட்டு உட்காந்து 1/4 மணி நேரம் உட்காந்து அது என்ன இது என்ன அதன்னு போட்டு வறுக்கிறதுக்கு சாண்ட்ராவை பேசியிருக்கலாம். ஏன்னா உண்மையா கண்டஸ்டன்ட்டுக்கு அநாயகமா இருக்கிறது சாண்ட்ரா தான். கமருதீன் பாரு கூட அப்புறம் தான். அவனுக்கு ஏதோ அட்ரஸ் பண்ணல ப்ரோ. பாரு கம்மு அந்த நைட் என்ன நடந்ததுன்னு அது கூட இல்ல தெரியல. அது என்னன்னா ப்ரோ, அது என்னன்னா இப்ப டிவிக்கு வர்றங்காட்டிக்கு ரொம்ப அடல்ட்டா அதை வந்து உட்காந்து அதை வந்து ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அது கூட வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ரைட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பட் சாண்ட்ராவெல்லாம் கரெக்டா அட்ரஸ் பண்ணியிருக்கணுங்க. தேவையில்லாத ஒரு 1 நம்பர் டிராமா அந்த பொண்ணு. பயங்கர டிராமா. அவங்க ஃப்ரைடே நடக்கிறது மட்டும் தான் பேசுறாங்க. நீங்க வந்து வீக்ல எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரைடே வந்து என்னென்ன நடக்குதோ, கானா வினோத் விஷயம், அந்த ஆதிரை விஷயமும் ஃப்ரைடே தான் நடந்தது. எல்லாமே அவங்க வந்து ஃப்ரைடேயோடத மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு இந்த ஹோல் 2-3 வாரமா அப்படிதான் போகுது. நீங்க ஃப்ரைடேல யாரெல்லாம் மாட்றாங்களோ அவங்கள மட்டும் வச்சு செஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தோட கேப்டன்சி மத்த எல்லாத்தோடதையும் நல்லா தான் இருந்தது. நல்லா தானே இருக்கு. கரெக்ட். இன்னொரு யாரையோட கேப்டன்சியுமே இவ்ளோ டிஸ்கஸ் பண்ணவே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இல்ல கரெக்ட். ஆக்சுவலா நீங்க அந்த இடத்துல சாண்ட்ரா இதுல நீங்க கானா வினோத்தை பாராட்டி இருக்கணும் அவரு விஜய் சேதுபதி. ஏன்னா ஏம்மா எதுக்கு இவ்வளவு பேசுறீங்க அப்படிங்கறதான் கேட்கிறாரு அவரு. எனக்கு ரொம்ப கான்ட்ரடிக்டா இருந்தது. எங்க தெரியுமா ப்ரோ? அவர் சொல்றாரு, நீங்க அழுதுட்டே இருந்தீங்கன்னா நாங்க என்னத்த காட்டுறது? நாங்க என்னதான் இருக்கு காட்டுறது? சோ ஹேர் கட் பண்றதெல்லாம் ஏன் காட்டுறீங்க? அதெல்லாம் ஒரு விஷயமா? அத காட்டியிருக்கவே தேவையில்லைல்ல. இல்ல இன்னும் என்னன்னா நீங்க அவருக்கு சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அந்த அம்மா கண்டென்ட்டும் கொடுக்கறது இல்ல. ஒரு ஏதாவது ஃபன்னா பேசுதா, பாடுதா, இல்ல வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணுதா, சும்மா உட்காந்துட்டு தலையை திருப்பிக்கிட்டு தனியா உட்காந்துக்கிட்டு ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு எங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்குது. எனக்கு அது எப்படி இருந்ததுன்னா, எப்படியும் அடுத்த வாரம் எடுக்க போறோம். சோ அவங்க ஒரு 4 பேரை வந்து டாப்புக்கு எய்ம் பண்றாங்க. அந்த 4 பேரும் ஃபோக்கஸ் பண்ணா இப்ப வந்து விக்கல்ஸ் இத வந்து இது பண்ணி விட்டுருக்காரு. ஆனா விக்கல்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் இதுல கொண்டு போயிடுவாங்க. அவர் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ கனி அந்த மாதிரி இவங்க எல்லாம் போறவங்க தானே, ஏன் பேசிட்டுங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்படி பண்ணவே கூடாதுங்க. அப்படி பண்ணவே கூடாதுங்க. அது ஒரு ஹோஸ்ட் வந்து வர்றாங்க, இருக்காங்க, போறாங்க. அவங்க அந்த கடைசி நிமிஷம் அந்த ஹவுஸ்ல இருக்கிற வரைக்கும் தே ஆர் கண்டஸ்டன்ட்ஸுங்க. ஸோ முடிவுங்கிறது நம்ம அதை பேஸ் பண்ணி பேசவே கூடாது. அது இந்த வாரம் எடுத்துருக்கணும் அவங்கள. இல்லையா? இந்த எஃப்ஜே அண்ட் ஆதிரை தான் போறாங்க. சாண்ட்ரா வந்துட்டு குழந்தை 2 குழந்தையும் வச்சுட்டு இது தொல்லை தாங்க முடியல. போச்சுன்னா கெட்ட பேரோட அனுப்ப மாட்டாங்கன்ட்டு 2 பிள்ளைகளையும் பிரஜினி உள்ள ஒரு வாரம் தள்ளி விடுறேன். ஒரு 3 மணி நேரமா தான் வச்சு கொப்பாரி வச்சுக்கன்ற மாதிரி இருக்காங்க. உள்ள போவார் பிரஜினி ட்வின்ஸோட. 2 மணி நேரம் அட்ரஸ் பண்ணிருக்காராம். லைவ்ல போனவங்க எல்லாம் சொல்றாங்க. 2 மணி நேரம் வந்து அவர் சொல்லுவாரு. அதுல நீங்க ஷோல நீ சொல்லிருப்பாரு 2 மணி நேரம். ஆமாமா 2 மணி நேரம் ஆச்சுங்க. 2 hours அது என்ன கேட்டாலும் ஹேமா அவங்க சோஃபா அப்படினே ஆரம்பிச்சாங்களாம் ஃபர்ஸ்ட் டே. திருப்பி லூப்லயே போனாங்களாம் சாண்ட்ரா. கரெக்ட்.
அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா. 2 ஹவர்ஸ் வந்து பேசியிருக்காங்களே ஹேமா. இன்னைக்கு மார்னிங் வந்து அதாங்க சுப்பு, விக்னேஷ். ஆனா நான் என்ன காட்டுறது வந்து கம்மியா தான் காட்டுறாங்க. சோ இல்ல இதுல சுப்பு, நீங்க நான் விஜய் சைடு சொல்ல முடியும் என்ன இல்லையா? கேட்கிறேன், இல்லைங்க. ஒரு ஹோஸ்ட் அதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. எது? ஒரு ஹோஸ்ட் வந்து 2 மணி நேரம் கண்டஸ்டன்ட் கூட பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கண்டஸ்டன்ட் கூட. அந்த மொத்த கரெக்ட் ஷோவே கரெக்ட். ஆ நீங்க இல்ல இல்ல நான் ஒரே ஒரு கருத்து சொல்றேன், வெயிட் பண்ணுங்களேன். யா ஹோஸ்ட் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பெர்ஃபெக்ட். ம், ம், ஓகேங்களா? இந்த ஒரு வாரம் ஃபுல்லா டீம் என்ன பண்ணிருக்கு? இந்த ம், ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு 3 ப்ரோமோ, 5 ம், நாளைக்கு 15 ப்ரோமோ, 3 10லேருந்து ம். 12 ப்ரோமோ யார காமிச்சிருக்காங்க? சாண்ட்ரா. 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 சரி. இவரு வருது வீக்கெண்ட் தான். ம், ஓகேங்களா? ஒரு கண்டஸ்டன்ட் ஒருத்தங்க வீட்ல தனிமையா இருக்காங்க. ம், ஓகேங்களா? இவங்களுக்காக மொத்த வீடுமே பயந்துட்டு இருக்கு. ம், இவங்க என்னன்னு பிரச்சனை போய் கேட்டாலும் ஒருத்தவங்க கிட்ட ஒண்ணு திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. ம். கடைசியில ரீசனிங்கும் இதுல தெரியல. மேபி லைவ்ல நடந்துச்சான்னு தெரியல. அப்படி கேட்கிறப்ப ஆப்வியஸா வந்து அந்த கண்டஸ்டன்ட்ட கேள்வி கேட்டு தான் ஆகணும். அது ம். 2 ஹவர்ஸ் கேட்டாங்களா, 1 ஹவர் கேட்டாங்களாங்கிறது அவங்க இல்ல சுப்பு, கண்டஸ்டன்ட் சொல்ற பதில்ல இருக்கு. உங்களுக்கு 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 புரியுதுங்களா? என்ன என்ன மேட்டர்ன்னா, இத வந்து டீப்பா உள்ள வந்து அலசி ஆராய்ஞ்சிருந்தாருன்னா, இதோட வேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். என்ன பிரச்சனைன்னா, அவரே வந்து கம்மியா தான் பார்க்குறாரு. அண்ட் தென் ஹி ஸ்டார்ட்ஸ் கொஸ்டினிங் ஹிம் தெம் புதுசா. திருப்பி வந்து புது ஹாஸ்பிட்டல்ல போய் முதல்ல இருந்து மருந்து குடுக்குற மாரி, சரி. இந்த இந்த விஷயம் ஃபுல்லா அவர் அப்சர்வ் பண்ணியிருந்தாரு அப்டின்னா, ஈஸியா ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்ணிரலாம். என்னன்னா, ரொம்ப சிம்பிள் மேட்டர். ஏம்மா, இப்படி வந்து உட்கார்ந்து அநாயகமா இருந்தா, ஷோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது. ஏன் இப்படி பண்றீங்க? இப்ப பிரஜின் பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னா, இந்த எவென்ச்சுவாலிட்டி இத தெரிஞ்சு தானே வந்தீங்க. இங்க 2 பேரும் ஜோடியா அப்படியே கடைசி வரைக்கும் வந்துருவீங்கன்னு ஏதாவது பிக் பாஸ்ல சொன்னாங்களா? இல்லல்ல. பிரிஞ்சு போறது தான் அது பிக் பாஸோட பேசிக் ரூல்ஸ்ல இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அப்ப இந்த பாசிபிலிட்டிக்கு நீங்க பிரிப்பேர் ஆயிட்டு தானே வந்திருக்கணும். இந்த பிரிப்பரேஷன் கூட இல்லன்னா, எப்படி நீங்க வந்து இன்னும் வருங்காலத்துல கண்டஸ்டன்ட்ஸ ஃபேஸ் பண்ண போறீங்க? எப்படி கேம் விளையாட போறீங்க? எப்படி மக்கள என்டர்டெயின் பண்ண போறீங்க? இத கேட்டிருந்தாலே முடிஞ்சுதுங்க. கரெக்ட். ஒரு 2 இது நீங்க இல்ல. ம். இது நீங்க பேசுறதுக்கு 2 மினிட்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? ம். ம். நீங்க அங்க வந்து சாண்ட்ராவ மாத்திரம் நிக்க வச்சு கேள்வி கேட்டிருந்தா இது கரெக்ட். ஆனா ம். சாண்ட்ரா கூட 12 பேர் இருக்காங்க. நான் ம். எப்படி பார்க்கிறேன்னா, இவங்களால அஃபெக்ட் ஆனவங்க வாயில இருந்தும் அந்த இன்ஃபர்மேஷன் வரணும். ஏன்னா ம். சாண்ட்ராக்கு வந்து அ அவங்க ஃபீல் பண்ணது அவங்க தனியா இருக்காங்க. ஆனா ம். அவங்களால என்னென்ன கஷ்டம் நடந்தது, ஏன்னா அவங்க யார்கிட்டயுமே எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. ஸோ ம். ஆப்வியஸா அவங்க எதிர்க்கு இவங்க ஆன்சர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா தான் ஒரு ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்ண முடியுங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். எண்ட் ஆஃப் தி டே. ஓகே. எனக்கு தோழர். சுப்பு ஒரு விஷயம் சுப்பு. அந்த ம். இதுல சொல்லுங்க. ஒரு கான்ட்ராடிக்ட் வந்து ரெசிபி எனக்கு என்ன பிருந்தா இருந்தது? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க தெரியுதா? தெரியலையே. ஓகே. பிருந்தா பேசுங்க பிருந்தா. இது ஒண்ணுமே இல்ல. இது ஒரு சாண்ட்ராவோட இன்னொரு வெர்ஷன் தான். எஸ், எஸ். தலைவி. அது சொல்லிட்டாங்க. யாஹ்! பேசுங்க, பேசுங்க. பரவால்ல, பரவால்ல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து நான் ஷோல வந்துட்டு என்ன சொல்லுவேன்னா, சாண்ட்ராவ விட எனக்கு ரொம்ப தப்பா தெரிஞ்சது விஜேஎஸ் தாங்க. சுத்த ஜீரோங்க. ம். இன்னைக்கு ஷோவ வந்து டாப் டூ பாட்டம் இன்னைக்கு காலையிலேருந்து சாண்ட்ராவ வந்து பிச்சிட்டாங்க. சாண்ட்ரா வந்துட்டு அப்படி வந்து ரோஸ்ட் பண்ணி அது இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்னால எனக்கு அது நல்லா தெரிஞ்சது. அதுல 10% தான் ஷோல நான் நடந்திருக்கும். அத காட்ட போறது 5% தான் காட்டுவாங்கன்னு பார்த்தா, 1% கூட ரோஸ்ட் இல்லங்க. ஈவன் பார்வதி வாங்குன திட்டு கூட இன்னைக்கு வந்து சாண்ட்ரா வாங்கல. இது வந்து இன்னைக்கு ம். இல்ல, சாண்ட்ரா வந்ததுலேருந்து இதான் நடந்துட்டு இருக்கு. அது என்ன விதமான லாக்குன்னு எனக்கு தெரியல. இத நல்லா ஃபர்ஸ்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணா, சாண்ட்ரா வந்து நெறைய இடத்துல வந்து விஜேஎஸ் என்கரேஜ் பண்றாரு. திவ்யா வந்து உங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டது இதுவரைக்கும் எந்த ஹோஸ்டும் எந்த சீசன்லயும் பண்ண மாட்டாங்க. திவ்யா வந்து அந்த மாரி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் யாருமே ஃபீல் பண்ணல. ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணல. அது எப்படி என் ஹோஸ்டுக்கு மட்டும் எந்த ஒரு ஆஸ்பெக்ட்டுமே இல்லாம திடீர்னு அவருக்கு தெரிஞ்சுது அன்னைக்கு. திவ்யா வந்துட்டு சாண்ட்ரா கேம் வந்து கெடுக்குறாங்க. சாண்ட்ரா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு ஆரம்பிச்சு விட்டாரு. அதுக்கு முந்தின வாரம் வந்து பார்வதி அந்த ஜட்ஜா இருந்த இதுல பார்வதி அடிபட்டப்ப நீங்க பயந்துட்டீங்க தானே? உங்க பயம் வந்து எங்களுக்கு தெரியுது. இப்ப கூட தெரியுது. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் என்னது? எனக்கு புரியல. எந்த கண்டஸ்டன்ட்ங்க இந்த மாரி வந்து என்கரேஜ்மென்ட் கிடைச்சிருக்கும்? லீடு குடுக்குற மாரி இருக்கு எனக்கு. லீடு குடுக்குற மாரி இருக்கு. இன்னைக்கு நீங்க பயந்துட்டீங்கன்னு நான் வந்து ஒரு லீட் குடுக்குறேன். அத நீங்க மெயின்டெயின் பண்ணுங்க. அதுவரைக்கும் சாண்ட்ரா மோட்ரா நான் பயத்தெல்லாம் பார்க்கவே இல்ல.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ நிறைய நேரம் பயந்தா மாதிரி திருன்னு முழிக்கிறா. இப்ப கூட இந்த வீக் கூட ஆக்சுவலி விஜிஎஸ் உட்காந்துருக்கும் போது அந்த பயந்த ஃபேஸ் தான் வச்சுக்கிறாங்க. அதுக்கு முந்தின வர வரைக்கும் இல்ல. அதுக்கப்புறம் திவ்யா மேல டார்கெட் பாத்தீங்கன்னா விஜிஎஸ் எடுத்து கொடுத்த லீடு தான். அந்த லீடை வந்து அவ உடனே யூஸ் பண்ணாம பிரசன்ட் போனதுக்கு அப்புறம் யூஸ் பண்றா. இந்த வாரம் ஃபுல்லா யாராவது போய் தனியா போய் இவ்வளவு சட்டம் போட முடியுமான்னு இவர் கேக்குறாரு. கண்டிப்பா போடலாம்னு சொல்லிதான் அமைச்சிருக்கீங்க. அதனாலதான் அவங்க போடுறாங்க. சிம்பத்தி கேம் கூட நீங்க விளையாடுங்க, கார்னர் கேம் கூட விளையாடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் இதை அப்படிதான் பாக்குறேன். சாண்ட்ராக்கு இப்படி இவ்வளவு பவர்ஸ், பார்வதிக்கு இருக்கிற ஒரு சின்ன பயம் கூட நான் சாண்ட்ராட்ட பார்த்ததே இல்லை. இன்னைக்கு வந்து திரும்ப பொய் சொல்லி மாட்டிருக்காங்க திவ்யா மேட்டர்ல. அதை வந்து இப்ப திவ்யா கிட்ட வந்து நான் வந்து பிரசன்ட் போனதுல இருந்து ஆப்சென்ட் மைண்டட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டாங்க. இது வந்து இது ஒரு பொய், இந்த ஒரு சின்ன பொய்க்காக ஜூலி வந்து 10 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. இதே மாதிரி ஒரு பொய் தானே. அப்ப எல்லாரும் தானே ஜூலியா ஒரு கொஞ்சம் கூட ஒரு பாரபட்சம் இல்லாம எல்லாருமே வந்து அடிச்சாங்க இதே சோசியல் மீடியால. இன்னைக்கு அந்த பொண்ணு திவ்யா சொல்லாதத அந்த லேடி வந்து இவ்வளவு பெரிய பொய். அதுவும் வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட். சரி உட்காருங்க, சரி உட்காருங்க. இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா? உட்கார்ந்தே நீங்க பேசுங்க பரவாயில்ல. எவ்வளவு பேரை வந்து நீங்க ஏன் நிக்க மாட்டீங்கன்னு கேட்டிருக்காரு இவரு. எப்படி சாண்ட்ரா உட்கார்ந்து பேசுறதுக்கான ஒரு ப்ரிவிலேஜ் கிடைக்குது? நான் ரொம்ப ரொம்ப ப்ரிவிலேஜ்டா பாக்குறேன் சாண்ட்ராவோட ட்ரீட்மெண்ட்டை. இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. நீங்க அவங்க வந்து மேபி அவங்க கொஞ்சம் மென்டலி அவங்களுக்கு தெரியுது, அவங்க ட்ராமா ஹேண்டில் பண்ண பர்சன்னு தெரியுது. நீங்க ஆனா உள்ளார போங்க, எங்களோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அது இன்னைக்கு ஃபுல்லா இன்னும் வந்து விஜேஸ் வந்து அப்படியே அப்பட்டமா காட்டின மாதிரி இருந்தது. நாட் ஈவன் 1%. இதெல்லாம் ரோஸ்டே கிடையவே கிடையாது. தனி விஷயத்துக்குலாம் நாளைக்கு இதை விட வந்து நமக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைக்க போகுது. சோ இது வந்து இதுல வேற சொல்றாரு, நான் தட்டி கேட்கறதுக்காக வந்திருக்கோம்ல, நின்னுகிட்டுதான் தட்டி கேட்கணும்னு சொல்லி. தட்டி கேட்கறதுன்னா என்னன்னே எனக்கு புரியல. கமலஹாசன் இஸ் ஃபார் பெட்டர். எவ்வளவோ திட்டு வாங்கியிருக்காரு, எவ்வளவோ வந்து விமர்சனம் பண்ணியிருக்கோம். பட் ஆனா ஒரு தடவை அவர் சொன்னாருன்னா அந்த கண்டஸ்டன்ட் திரும்ப அதை பண்ணவே மாட்டாங்கங்க. அதுல அப்படி ஒரு இது இருக்கும், ஒரு அத்தாரிட்டி இருக்கும். இன்னொன்னு இன்னைக்கு கவனிச்சேன், அவங்க வந்து பேசுறாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா, பாப்பாஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்றாங்க. இந்த வாரம் அவங்க எடிட் ஆக மாட்டாங்க, ஃபேமிலி வீக்குக்கு ஃபேமிலி வரும்னு சாண்ட்ராக்கு எப்படி தெரியும்? சோ ஃபேமிலி வீக் வரைக்கும் இருப்பாங்கன்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கண்டிப்பா இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு ஆடியன்ஸை வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க ஹோஸ்ட், ஷோ மேக்கர்ஸ் எல்லாரும். நம்ம தான் வந்துட்டு ஏதோ நியாயத்தை கேட்கிற இடம்னு நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து பிசினஸ் தாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு கேம் தான். அது ரொம்ப ஓகே. டிசப்பாயிண்டட் இன்னைக்கு. யா தேங்க்ஸ். ஆதி ப்ரோ பேசுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு விஜய் ஹோஸ்ட் இன்னைக்கு? எனக்கு விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் தான் சொன்னேனே, போன சீசன்ல இருந்து ஒரு முழு உருப்படியான ஒரு ஃபுல் எபிசோட் கூட இது வரைக்கும் முழு உருப்படியா அவர் பண்ணது கிடையாது. அண்ட் இப்பவும் நான் சொல்றேன், இந்த விஷயத்த பண்றதுக்கு கடுகளவுக்கும் ஒரு துப்பில்லாத ஒரு ஹோஸ்ட்னா அது தான். எனக்கு வந்து இது இது மொமெண்ட்ரி ரியாக்ஷன் கிடையாது. இது வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, தொடர்ச்சியா ஒரே தப்பு திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்குன்றது. நீங்க ஒரு யூஸ்லெஸ் ஹோஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, உருப்படாத ஒரு ஹோஸ்ட் அப்படின்றது கூட பரவாயில்ல. ஆனா நீங்க ஒரு ஈகோயிஸ்டிக் ஹோஸ்ட், பர்சனல் ஈகோ மட்டும்தான் உங்க கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, வேற எதுவுமே தெரியல. நான் இன்னைக்கு ஈவினிங் நான் பிரசாந்தும் விருந்தாவும் சொன்ன பாயிண்ட் தான் இருந்தோம். ஆக்சுவலி எனக்கு பார்த்த உடனே தோணும் முதல் விஷயம், சாண்ட்ராவோட எபிசோட் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 10 மணி வரைக்கும் 10 வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூ மட்டுமே போயிட்டே இருந்துச்சு. அத ரொம்ப சிம்பிளா இங்க பாருங்க, நீங்க நைட்டுக்கு எல்லாருக்குமே தூக்கம் வரும்போது இது வர்றதுன்றது சகஜம்தான், அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறதுன்றது சகஜம்தான். ஆனா இது ஒரு கேம் ஷோன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அது நீங்க கோச்சிட்டு போய் வெளியப்படுத்தீங்க அப்படின்னா எதை நாங்க காட்டுறது ஷோல அப்படின்றது மட்டும்தான் பாயிண்ட். எனக்கு தெரிஞ்ச அவங்க கொடுத்தது அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவரு கண்ட கருமத்தையும் பேசி பேசி சுத்தி விட்டு இது பண்ணி, எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த சுத்தி விடுறாருன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஆடியன்ஸ் சுத்தி வர்றாங்கன்னு. ஏன்னா இவர் என்ன பண்றாருன்னா, எல்லாரும் நீ சொல்லுங்க, நீங்க இது பண்ணுங்க, நீங்க எதை சொல்லுங்க, ஏங்க எந்திரிங்க, நீங்க இதை பாத்தீங்களா அப்படின்னு. இந்த கிறுக்க வேற எதை கேட்க போறோம் நம்மட்டன்ற மாதிரி மோட்லயே தான் ஆடியன்ஸ் கண்டஸ்டன்ஸ் நின்று இருக்காங்க. ஐயோ என்ன சொல்ல போறோம் தெரியலன்னு. நீங்க ஆடியன்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பதட்டத்தை கொடுக்குறீங்க, ஒரு பயத்தை கொடுக்குறீங்க. சாண்ட்ரா இந்த வாரம் பூரா என்ன பண்ணாங்களோ, வார இறுதி எல்லா வாரம் இறுதியும் விஜய் சேதுபதி அதான் பண்றாரு. இது ஒரு சைக்காட்டிக்கான பிஹேவியர்.
எல்லாரையும் பயத்துல உள்ளாக்கிட்டு யாருமே பேச மாட்டாங்க, பதறாங்க, மார்க் பண்றீங்க, கிண்டல் பண்றீங்க அவங்கள. பொதுவா அவங்க வேலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு படம் பாக்குறேன், எனக்கு பிடிக்கல அவரோட படம் ஏதோ ஒண்ணு, நான் ஒரு முன்னாடி போய் நிக்கிறேன்னு சொல்லுவேன். அவர் என்கிட்ட கேட்கறாரு, என்னங்க இந்த படம் எப்படிங்க இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்றாரு. நான் சொல்றேன், இங்க பாரு அந்த படத்துல எப்படி இருக்குன்னு நம்மகிட்ட கேட்கறது அப்படின்னு நான் பக்கத்துல இருக்க ஒருத்தட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எப்படி இருக்கும்? அது மூஞ்சில அடிச்ச மாதிரி தானே இருக்கும். இதைத்தான் வார வாரம் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அண்ட் இன்னொன்னு சொல்றேன், ஹோஸ்டா நீங்க கண்டஸ்டன்ஸை ஜெயிக்க நினைக்க கூடாது. அவங்கள வழி நடத்துறது அவங்க வேலை, அவங்களை நெறிப்படுத்துறது அவங்க வேலை. ஆடியன்ஸ் பண்ணலாம், நான் சைடு எடுக்கிறேன், நான் திட்டுறேன், நான் அசிங்கப்படுத்துறேன் அப்படிங்கறத ஆடியன்ஸ் பண்ணலாம், மீம் கிரியேட்டர்ஸ் பண்ணலாம். அதுவா நின்ன நீ ஹோஸ்ட், ஒரு பொறுப்பு வேணாமா, ஒரு கடமை வேணாமா, இன்ன கருமத்துக்கு அங்க போய் நிக்கிறோன்றது தெரிய வேணாமா, இல்ல ஆடியன்ஸ் இவ்வளவு பேர் பாக்குறாங்களேன்ற மரியாதை வேணாமா ஆடியன்ஸ்? திரும்ப திரும்ப இன்னைக்கு பிரச்சனையில கானா வினோத்தை சொல்றதுக்கு, இப்போ கானா வினோத் பிரச்சனையும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்ஃபேக்ட் நான் திருப்பி சொல்றேன், அரோரா சிங்க்ளர் நான் லைவ்ல பார்த்தேன். அரோரா சிங்க்ளர் வந்து அங்க போய் அந்த இஷ்யூ நடக்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்க நீங்க குத்தி தான் ஆக்சுவலா இந்த விஷயத்துல கானா வினோத் குத்தி தான் ஆக்சுவலி காட்டினாரு, என்ன மட்டும் நீ சொன்னியா இதுன்னு குத்தி தான் காட்டினாரு. ஆனா அவர் கேட்ட டோனு, முதல்ல கேட்ட டோன் ரொம்ப ரொம்ப நார்மல் டோன் தான், குச்சி தான் காட்டினாருனாலும். ஆனா முதல்ல எகிர்னது வந்து ஆதிரி தான். அப்ப எகிர்னதும் அரோரா சொன்னாங்க, நான் ஜஸ்ட் வந்து சொன்னம்மா உண்டு அவ்வளவுதானே, சொல்லல நீங்க குத்தி காட்டினீங்கன்னு அரோரா சொன்னாங்க. அது நியாயமான பாயிண்ட் தான், நானும் ஏற்கிறேன், அவர் குத்தி தான் காட்டினாரு. ஆனா அவருக்கு புரியாம குத்தி காட்டினார் ரெண்டையும் சேர்த்து. இப்போ இப்ப நம்ம பிரசாந்த் எடுத்துக்கோங்க, பிரசாந்த் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு படத்துக்கு, நான் இங்க வரேன் வந்துட்டு அவர்கிட்ட என்ன இதுக்கு போய் அதுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, ஆனா இதுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கறேன். இது குத்தி காட்டுறது தான். ஆனா அப்படி நான் காட்டுறேன்னு வச்சுக்கோங்க, இதுல ஆனா இந்த டோன்ல குத்தி காட்டுறது மட்டும் தான் இருக்கே தவிர நான் இன்டீசென்ட்டா எதுவும் பேசுறேன். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு என்கிட்ட, இல்லங்க அதை ஏன் நான் இந்த மாதிரி கொடுத்தேன்னா இதனால, இதை நான் ஏன் இந்த மாதிரி கொடுத்தேன்னா இதனாலன்னு விளக்கி தானே சொல்லுவாரு எனக்கு. ஆனா அது இல்லாம இப்ப நான் அபியூசிவா பேசினேன்னு வச்சுக்கோங்க, இல்ல அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அவர் வந்து இல்ல நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னு எகிரிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் ஜஸ்ட் நார்மலா கம்பேரிசன் வச்சு அன்னைக்கு இதை சொன்னீங்க இது சொன்னீங்கன்னு கேட்கும்போது ஒருத்தர் கத்தி பேசினாரு அப்படின்னா அதை இனிஷியேட் பண்றது யாரு? ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தானே. அப்போ ஆதிரி இதை ஹரரா கிளியரா அன்னைக்கு சொன்னாங்க, அதாவது இன்னைக்கு இந்த லைவ்ல சொன்னாங்க, வெளியே வந்து விக்கல் சிக்கரம் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏங்க இவருமே வந்து டோனா அதை கொஞ்சம் குத்தி காட்டுற டோன்ல தான் கேட்டாரு, ஃபன் டோன்லயோ இந்த டோன்லயோ கேட்கல. அதே மாதிரி ஆதிரியை வந்து பொறுமையா அதை எடுத்து சொல்லியிருந்திருக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். இல்ல ட்ரிம்மர் வந்து ஷேவ் பண்ணி முடி கீழே விழுகும், இது முடிய வந்து பிடுங்கி பிளக் பண்ணி உள்ள இழுத்துக்கும், அதனால கீழே கொட்டாதுன்னு சொல்லி தான் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்படி விளக்காம இப்படி புரிய வைக்காம அவங்க எகிர்னாங்க அப்படின்னு. அண்ட் திவ்யா வாஸ் கிளியர்லி கேபிட்டலைசிங் தி சிச்சுவேஷன். இதுல அங்கிருந்து கேட்டதும் அண்ட் எல்லா சண்டைகளுமே தான் தெரியும்னு அவங்க நினைக்கிறாங்க, சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து என்ன நீங்க என்ன நீங்க வந்து சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க, எல்லா விஷயத்திலயும் வராங்க அவங்க. அண்ட் அண்ட் முன்முடிவோட தான் அவங்க அணுகுறாங்க. இந்த அரச விஷயத்துலயுமே அவங்க முன்முடிவோட தான் அணுகுறாங்க. இந்த டவல் விஷயத்துக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து அப்புறம் அரசவே சொன்னாங்க, எனக்கு பிரச்சனை அவர் கூடயே கிடையாது அந்த விஷயத்துல, நான் டீம் கூட தான் பிரச்சனை எனக்கு அந்த டவல் அங்க வச்சுட்டு போனதுக்கு அப்படின்னு. சோ இது எல்லாமே நடக்கிறதுலயே ஒரு பேட்டர்ன் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டீம் வாண்ட்ஸ் டு புஷ் திவ்யா ஃபார்வர்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நம்ம இப்போ யார் வின்னர்னு கேட்டா இப்ப வரைக்கும் கானா வினோத்ன்றது தெளிவா தெரியுது. ஆனா இப்ப செகண்ட் தேர்ட் யாரு அப்படின்றதுக்கு, ஏன்னா அப்பதான் நிறைய ஓட்டிங்ஸ் வரும் அதிகமான. ஸோ டீம் எனக்கு தெரிஞ்சு அந்த அடுத்தடுத்த ஓட்டிங்களுக்கான ஆட்களை ரெடி பண்றாங்க எனக்கு தோணுது. குறிப்பா கமருதீனையும் திவ்யாவையும் அதுல அவங்க புஷ் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. அதுக்காக தொடர் இன்னொன்னு பர்சனல் ஈகோ. கானா வினோத் வந்து அப்புறம் கானா வினோத் வந்து ஒவ்வொரு முறையும் அவர் அதை நோக்கி கத்துறாங்க இல்ல இது பண்றாங்கன்னா அவர் பதறிட்டு வர்றாருன்னு சொல்லி அதை கிண்டல் பண்றாங்க. இவங்க ஹவுஸ்மேட்ஸும் சொல்றாங்க, விஜய் சேதுபதி திருப்பி ஸ்டாம்ப் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா கானா வினோத் சாதாரண ஒரு சின்ன வார்த்தை சொன்னாரு, ஹோஸ்ட வந்து இது பண்ணி சொன்னாரு, அவர் வேற எஞ்சி பேச விட மாட்டாரு பண்ணும்ல அப்படின்றாரு. அது சொன்னதுக்கு எப்போ சண்டே எபிசோட் சனிக்கிழமை அன்னைக்கு ஒருத்தன் சொன்னதை, போன சனிக்கிழமை ஒருத்தன் சொன்னதை ஒரு வாரம் ஞாபகம் வச்சிருந்து வந்து பேசுன முதல் வாட்டி அவர் பேச ஆரம்பிக்கும் போது வேற ஏதோ ஒரு டாஸ்க் நடுவுல சம்மந்தமே இல்லாம கானா வினோத் நிப்பாட்டி இதை வந்து கிளியர் பண்றது. அப்ப உங்க பேரை யாரோ ஒருத்தங்க லைட்டா ஒண்ணு சொல்றாங்க உங்களுக்கு, அதுவும் ஃபன்னா அடிச்சு சாதாரண கமெண்ட்
அதை சொல்லி முடிச்சுட்டு கூட இமீடியட்டா அவர் சொல்லியிருப்பாரு, இல்லப்பா நம்மளுக்கு தான் அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவாரு. ஆனா அந்த சின்ன கமெண்ட்டை தாங்க முடியாம வேற ஏதோ ஒரு டாஸ்க் நடுவுல வந்து அதை புகுத்தி, நீங்க உங்களுடைய பேரை கலங்கமற்றவன், நான் தான் சரி அப்படின்னு நீங்க கிளியர் பண்ணிக்கிறீங்கல்ல. வெளியே எல்லாத்தையும் இருக்கிற இந்த பிக் பாஸ் ஷோலாம் உங்க பேர் ஒரு கடுகளவும் டேமேஜ் ஆக போறது கிடையாது. உங்க இமேஜ் உங்களுக்கே அவ்வளவு பதட்டம் இருக்கும்போது தன்னோட இமேஜ் அழகு வச்சு தான் அவங்க கேமே விளையாண்டு இருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் அதே பதட்டம் இருக்கு தானே. அவங்கள மார்க் பண்றதும் கிண்டல் பண்றதும் ஆடியன்ஸ் கூட சேர்ந்து கை தட்டுங்க அப்படின்னு சொல்றதும் ஸ்லோ கிளாப் பண்ணி காட்டுறதும் கேவலமா இருக்கு. இதெல்லாம் சைக்காட்டிக்கான பிஹேவியர் இருக்கு. அண்ட் எனக்கு வட்டாவத்துல செட் ஆடியன்ஸ் என்ன கருமத்தை கண்டாயின் சிரிச்சு தொலைறாங்க இருக்கலாம்னு எனக்கு தெரியல. கைதட்டுறதும் சிரிக்கிறதும் என்ன கருமத்தை கண்டாயின்னு தெரியல. இல்ல ரொம்ப ரொம்ப அதான் இந்த ஷோவோட தரத்தை 7, 8, 9 இந்த 3 சீசனையும் ஒரே வார்த்தையில இது பண்ணோம்னா ஹோஸ்டோட ஈகோ தான் அது. இந்த சீசனை இந்த ஷோவை கெடுத்து அதை கேவலமா ஒரு லெவலுக்கு தள்ளுறதுன்றது இந்த ஹோஸ்டோட ஈகோ தான். சீசன் 7, 8, 9ல அண்ட் இந்த விஷயத்துல கம்பேர் பண்ணா கமல்ஹாசன், விஜய் சேதுபதி 2 பேருமே ஈக்குவல் தான். வீட்டுல ஹவுஸ் வைஸ் கம்பேர் பண்ணா எனக்கு தெரிஞ்சு திவ்யா, பார்வதி, சாண்ட்ரா 3 பேருமே ஈக்குவல் தான். திவ்யா, பார்வதி அண்ட் சாண்ட்ரா ஈக்குவலா? எப்படி திவ்யா வராங்க? ஆமா ஏன் ஆதி ப்ரோ இந்த விஷயத்துல அவங்களும் தான். இப்போ இங்க பாருங்க, ஒரு 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 விஷயத்த நான் போய் அட்ரஸ் பண்றேன்றது வேற. ஆனா பிரெஜுடைஸோடைய ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்றேன்றதும் நான் எல்லாத்தையும் கொட்டிடுவேன், என்னோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆனா நீ பேச ஆரம்பிக்கும் போது நான் அதை கேட்க மாட்டேன், நான் சைட்ல போயிடுவேன், சைட்ல போய் பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிறது இருக்குல்ல. பார்வதி இதுதான் வந்து முதல் 3 வாரத்துல பார்வதி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்னோட கொட்டுறது எல்லாத்தையும் கொட்டிருக்கேன். விஜய் சேதுபதி பேசுனதுக்கு நடுவுல வினோத் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே நிப்பாட்டி சைட்ல வந்து அவங்க ஆரதா கிட்ட பேச போயிட்டாங்க, கனி கிட்ட பேச போயிட்டாங்க. வினோத் நான் தான்ப்பா தப்பேன் விட்டுருங்கடாயப்பா அப்படின்னு போய் உட்காந்துட்டாரு. அவங்க ஒரு ஹெல்தி கான்வர்சேஷனுக்கு தயாரா இல்ல. அவங்கள ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு என் பேரு அதனால நான் வருவேன், நான் பேச வேண்டாங்க. அதே மாதிரி போன வாட்டி கமருதீன் வந்து சாதாரணமா சொன்னேன், எதுக்கு இப்ப லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுக்கு வேற ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ கனி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல வந்து ஹைஜாக் பண்ணி அந்த சண்டையை பெருசாக்கி அதை தான் சண்டையை ஆக்கிக்கிறாங்க. இது எல்லாமே கிளியரா பார்வதியும் சாண்ட்ராவும் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தது தான். அந்த கேமை தான் எடுத்து இவங்க விளாடுறாங்க. அதனாலதான் இவங்க சொன்னப்ப சொன்னாங்க சாண்ட்ராவோட கேமை வந்து திவ்யா இது பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு. ஓ காட் இட் ப்ரோ. ஓகே, டிஃபரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைச்சிருக்கு. சுப்பு பேசுங்க. இல்ல ஆக்சுவலா அந்த ஆதிரை டிஸ்கஷன் அப்ப திவ்யா சம்பந்தமே இல்லாமலாம் வரல. ஆக்சுவலா அவங்க அது வரைக்கும் வந்து அவங்க ரூம்ல தான் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க டிஸ்கஷன்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அங்க வந்து திவ்யாவுடைய பேர் வந்து யூஸ் பண்ணாங்க யாரோ, அது யாருங்கிறது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் லைவ்ல பார்த்துட்டு இருந்தேன். வினோத் தான் யூஸ் பண்ணாரு, ஏன்னா திவ்யா அங்க இருந்து பார்த்து கண்ணு காட்டிட்டு இருந்தாங்க. அதுதான். ஸோ அந்த பேர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் திவ்யா வந்து என்ட்ரி கொடுத்தாங்க உள்ள. ஓகேங்களா? அப்போ கூட அங்க வந்து அவங்க வந்து இவர் தப்பு அவங்க தப்புன்னு பேசல. அவங்க வந்து ஆதிரையை அங்கேருந்து கூட்டிட்டு போறதுக்கு தான் அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி வா, முடிஞ்சு போயிடுச்சு, சரி வா வான்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போக ட்ரை பண்ணாங்க அவங்க. எப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது எதை வச்சு அவங்க முடிஞ்சு போச்சு? அங்க ஆர்கியூமெண்ட் நடக்கலையே. அங்க ஆர்கியூமெண்ட் தான் நடந்துட்டு இருந்துச்சு. பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு. எது எப்போ? அங்க பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு. ஆர்கியூமெண்ட் அந்த வீட்ல ஆர்கியூமெண்ட் தாங்க பிரச்சனை. ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கலையே. ஹெல்தியா இல்லையோ அது அவங்க ஆர்கியூமெண்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. நீங்க அதை ஒருத்தங்களை மட்டும் உள்ள போந்து கூட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆமாங்க, பின்ன யாராவது ஒருத்தர் போயிட்டு அந்த ஆர்கியூமெண்ட்டை ஸ்டாப் பண்ண தானே ட்ரை பண்ணுவாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணணும்? ஸ்டாப் பண்ணி தான் ஆகணுங்க, இல்லைன்னா இன்னும் கிளம்பியா போயிடும். நாங்க சொல்றேன், நீங்க என்ன டீச்சரா வாடனாங்க. எங்க இந்த சீசன் ஃபுல்லா பிரேக் அவுட் ஆனதுக்கு ரீசன் அது ஒன் ஆஃப் தி ரீசன் தான். இல்லையே, ஆர்கியூமெண்ட்னால எதுவுமே பிரேக் அவுட் ஆகல. இந்த சீசனோட இது பிரேக் அவுட் ஆனதுக்கு காரணம் போஸ்ட் சரியான இது பாருங்களேன். அந்த வீட்ல எது நடந்தாலும் அது ஆர்கியூமெண்ட் தான். கண்டிப்பா அது அடிதடிக்கு போகாது. இல்ல வாய் வார்த்தையா பேசுறதுக்கு எல்லாமே ஆர்கியூமெண்ட் தான். இங்க அது நடக்கிறது இல்லையே. எது நடக்கிறது இல்ல? அடுத்த வீக்குக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்றாங்களே ஒரு சில பேர். ஆமாங்க, அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் அதாங்க அவங்க கேம். நான் திருப்பி சொல்றேன் பாருங்க, அவங்க கேம் கேரி ஃபார்வர்ட் பண்றதா இல்ல அவங்க கேரக்டர் அதான்னா 13 வெவ்வேறு கேரக்டர்களை பாக்குறதுக்காக தான் நம்ம கேம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னொன்னு சொல்றேன், ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நீங்க ஒருத்தரை மட்டும் உள்ள போந்து கூட்டு போறதுன்றது அது டிஸ்ரெஸ்பெக்ட் டு ஹூஎவர் ஹூ வாஸ் அட்ரஸிங். அதுக்கு கூட நின்று கனி செஞ்சாங்க பாத்தீங்களா? நான் பார்த்ததை நான் சொல்லிடுறேன், நான் சைடெல்லாம் எடுக்க மாட்டேன். இதை நான் பார்த்தேன், அவர் இப்படிதான் சொன்னாரு, அவர் இப்படிதான், நீங்க இதுதான் சொன்னீங்க, நீங்களும் கரெக்டா தான் செஞ்சீங்க.
அப்படின்னு நான் கண்ணால பார்த்ததா மட்டும் நான் அங்க உட்காந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன்ல. அதே மாதிரி அதை இன்னும் எகராம பாத்துக்கிட்டாங்க. கனி என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒருத்தரை கூட்டு வரமா போல அவங்க என்ன சொன்னாங்க, வினோத் சார் அட்ரஸ் பண்ணியாச்சு இல்ல, விடுங்க சார் நீங்க கிளம்புங்க, இதோட இந்த பிரச்சனையை முடிங்க அப்படின்னாங்க. அதைத்தான் நீங்க பண்ணணுமே ஒழிய, நான் பார்த்தது நான் சொல்லிட்டேன். அதத்தான் திவ்யாவும் வந்து அத திவ்யா பண்ணல. இதுதான் டிஃபரன்ஸ். இதுதான் டிஃபரன்ஸ். நான் வந்து அதுதான் தப்புன்னு சொல்றேன். ஏன்னா இல்ல கனி வந்து 2 பேருக்கும் என்ன நடந்துச்சுன்றத சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் முடிச்சு வைங்கன்னு ஆதிரைக்கிட்டே சொன்னாங்க, வினோத் கிட்டே சொன்னாங்க. கரெக்ட். இங்க வந்து என்னன்னா கனியோட மெத்தட் ஆஃப் டூயிங் தட் இஸ் டிஃபரெண்ட். திவ்யாஸ் வே ஆஃப் டூயிங், ஏன்னா 2 கேரக்டருமே ஒன்றும் கிடையாது இல்ல ஆப்வியஸா. இது நீங்க வந்து யாருமே குத்தம் சொல்லல, அந்த ஆர்குமெண்ட்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்து 2 பேருமே ட்ரை பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். குத்தம்னு சொல்றதே ஆர்குமெண்ட்ல இருந்து ஒருத்தரை மட்டும் பாதியில கூட்டு போறதுதான் சொல்றேன் நான். ஓகே, இது என் பாயிண்ட், அது உங்க பாயிண்ட் வச்சுக்கலாம். ஆனா என் பாயிண்ட் அப்படி பாக்குறேன், அவ்வளவுதான். ஓகே பேசலாமா? பேசுங்க பிஸி, பேசுங்க பிஸிபி. ஒண்ணு வந்து எனக்கு பிருந்தா சொன்ன பாயிண்ட்ல சாண்ட்ரா வந்து கன்ஃபியூஸ் ஆனதுமே விஜேஎஸ் குழப்பி விட்டதுலதான். அவங்க அந்த டயத்துல ஒரு பிரேக்ல திவ்யா வந்து சொல்லுவாங்க சாண்ட்ரா கிட்ட, விக்கல்ஸ சுத்தல விடுறதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. பிரேக் முடிஞ்சு வந்தோடனே இந்த பதில தானங்க நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த தலைவலி மேட்டர்ல. அப்ப அதெல்லாம் தான் திங்க் பண்ணி பார்ப்பாங்க. சோ இப்ப வந்து அவங்க பொய் சொன்னாங்க சாண்ட்ரா, அதை கேட்கலன்னா அன்னைக்கு அவருமே அதை கான்ட்ராடிக்டா தான் பேசியிருப்பாரு. இன்னைக்கு வந்து வேற மாதிரி பேசுறாரு போட்டு. இன்னைக்குமே ஒரு தொடர்பே இல்லாம இருந்தது ஹேமா, கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருந்தது. இங்கேருந்து இங்க ஜம்ப் பண்ண மாதிரி, அங்கேருந்து அங்க ஜம்ப் பண்ண மாதிரி. அந்த அவங்களால கனெக்டே பண்ண முடியாது கண்டஸ்டன்ட்டுக்கு உள்ள. ஏன்னா அவர் எல்லாம் ஓவர் த போர்டு எல்லா பிளேஸ்லயும் கை வைக்கிறாரு. அந்த மாதிரிதான் எனக்கு இருந்தது இன்னைக்கு எபிசோடு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, கானா வினோத் பேச்சே அப்படிதான் படபடபடன்னு பேசுவாரு. உங்களுக்கு அது தப்பா தெரியுறது, எஃப்ஜே எத்தனையோ வாட்டி வாண்டடா பேசியிருக்கான். ஏன் அது உங்களுக்கு தப்பாவே தெரியல? அதை ஏன் நீங்க அட்ரஸே பண்ண மாட்டேங்கிறீங்க? அது எந்த இடத்துலயும் அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை அவரு. புரியுதா உங்களுக்கு? கானா வினோத்தை நீங்க நோண்டி இருக்கவே தேவையில்லை அவ்வளோ. இல்ல அது ரொம்ப வந்துட்டு ஈகோவை டச் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த அட்ரஸ் பண்றதா இருக்கணும். நீங்க 2 பேரும் வந்து எஃப்ஜேயும் அவங்களையும் பேசினா சொல்ல தேவையே இல்லையே. இந்த ஹோல் அந்த பிபி டீமே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பிபி பத்தி ரொம்ப தெரியாத ஒரு டீம் மாதிரி தான் இருக்கு. அவங்களோட எடிட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ற ஒரு விஷயமும். எஃப்ஜே இங்க வந்து அவ்வளவு சொல்லிட்டு இருக்கான் இந்த குரூப்ல இப்படி பண்றாங்கன்னு. ஆனா அவங்க திவ்யா சமையல காட்டுறதும் திவ்யாவை காட்டுறதும், வா அது திவ்யா ட்ரெஸ் அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கலாங்க, அதையே காட்டுறதுக்கு. இன்னைக்கு கானா வினோத் சொன்னாரு, நானும் விக்கல்ஸும் தான் ரவுண்ட்ஸ் வந்து செக் பண்ணோம், அப்ப கிளீனா இருந்ததுன்னு. அப்ப விக்கல்ஸ் எழுந்து கேட்கணுமா இல்லையா, கிளீனா இருந்ததா இல்லையான்னு? நீங்க விக்கல்ஸ கேட்கவே இல்ல. டக்குன்னு கானா வினத்தை எங்களுக்கு காட்டுறாங்க, அது குப்பையா இருக்குன்னா சரி நான் கிளீன் பண்ணிட்டு போனோம்னா அடுத்த நிமிஷம் குப்பை உழுவலாம். அப்ப நான் அப்ப அப்படி ஒண்ணும் அங்க இல்லையே, யாருமே அப்படி செஞ்ச மாதிரியும் எனக்கு தெரியல. இப்படி யோசிச்சு பாருங்களேன், இவர் ஏன் விக்கல்ஸை கூட்டு போன முதல்ல? அவர்தான் கிளியரா சொன்னாரே, நான் எனக்கு ஒரு சாட்சி வேணும்னு நான் கூட்டு போனேன்னு சொன்னாரே அவர்தான். சரி, ஏன் விக்கல்ஸ் கானா வினோத் வந்து டவுன் பண்ணனும்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் சூப்பரா கிளீனா இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்ப விக்கல்ஸையும் கேட்கணும்ல, அது கிளீனாவே இல்ல எங்களுக்கு தெரியுது, நீங்க எப்படி கிளீனா இருக்கீங்கன்னு சொன்னீங்கங்கிறது அது வந்து பார்வதிக்கு வச்ச ஸ்கெட்ச். அததான் நான் சொல்றேன். இவங்க ஒரு நரேட்டிவ் வந்து ஒரு ஃப்ரைடே எபிசோட்ல இருந்தோ தேர்ஸ்டே எண்ட் எபிசோட்ல இருந்தோ ஒரு நரேட்டிவ் எடுத்துக்கிறாங்க. அத வந்து டீம் வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்றப்ப இவர் வந்து அதை பேசுறப்ப டோட்டலா ராங்கா போகுதுன்னு சொல்றேன். இவருமே எனக்கு இங்க இருந்து இப்படி பேசுறாரு, திடீர்னு அந்த தலைவலி மேட்டருக்கு வராரு. அந்த தலைவலி மேட்டர் நீங்க தான் தப்புன்னு சொன்னீங்க. நீங்க எப்ப மாத்திரை சாப்பிட்டீங்கன்னு கேட்டீங்க. அவ்வளவு மண்டை பொழக்கிற வழியா இருந்தா ஏன் உடனே சாப்பிடலன்னு கேட்டீங்க. எல்லாமே கேட்டீங்க. அப்ப அவங்க பொய் சொல்லன்னு உங்களுக்கு தெரியுது தானே? ஏன் அன்னைக்கு அதை பெருசு பண்ணீங்க? பிசிபி அப்படி இல்ல. பிசிபி அவங்க சொன்ன கண்டென்ட் வேற, புரியுதுங்களா? ஆக்சுவலா சாண்ட்ரா வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க, அததான் வந்து அவங்க தெரியப்படுத்துறாங்க. அதுதான் ஒரு நிமிஷம் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். ஹோஸ்ட் அப்படி சொல்றப்ப சாண்ட்ராக்கு அந்த டவுட் வரதானே செய்யும். நீங்க போட்டு குழப்பறீங்க. அப்படி இல்ல, அப்படிலாம் கிடையாது. நான் யோசிச்சு நான் சொல்றேன்னு சொல்லணும் இல்ல. திவ்யா என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும்? குறும்படம் போடுறேன்னு சொல்றது
அவங்க ஒத்துப்பாங்க. ஒன் செகண்ட் சொல்லுங்க நியூட்டன். நீங்க சொல்றதா நானும் சொல்ல வரேன். பிசிபி அன்னைக்கு வந்து அவங்க என்ன விக்கல் செய்ய சுத்தர்ல விட்டேன்னு அவ சொன்னானா, ஜெயிலுக்கு போகாம நான் சுத்தர்ல விட்டுலான்னு இருந்தேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருந்தா. தலைவலிக்குது அப்படிங்கிற விஷயத்துல அவ பொய் சொன்னதா எங்கேயுமே திவ்யா சொல்லல. அவர் கேட்டாரே மாத்திரை எப்ப வந்தது, எப்ப மாத்திரை சாப்பிட்டீங்க, மாத்திரை வந்துருச்சுங்க, மாத்திரை போட்டுட்டாங்க. கேட்டாரு அவரு. இல்லங்க, மாத்திரை போடுறதுக்கு தான் அவ பால் கேட்டுட்டு இருந்தா. புரியுது அவங்களுக்கு? அவ பிளாக் காஃபில நான் வந்து மாத்திரை போட மாட்டேன், பால்ல போடுறேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் பால் வந்த உடனே சரி குடுக்கறேன்னு ஒரு 2 மணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க போல. அப்ப இவளுக்கு வந்து ஈகோ, அவ சொல்றா ஈகோ வந்துருச்சு எனக்கு. இப்ப நம்ம ஒரு குழந்தைகிட்ட ரொம்ப நேரம் இது பண்ணா அதுக்கு ஒரு ஈகோ வந்துரும்ல, நான் இதுக்கு மேல எதுக்கு சாப்பிடணும்னு கேட்கும்ல. அது மாதிரி அவங்க இறங்கி அதெல்லாம் எனக்கு அது அவதான் சொன்னா. மாத்திரை விஷயம் தான் எடுத்தீங்களா? பழசெல்லாம் போகுது. இன்னைக்கு விக்ரம் அழுதது, இன்னும் எவ்வளவு கண்டென்ட் இருக்கு. ஃபுல்லா வந்து சாண்ட்ராவோட பிஹேவியர் ஒண்ணா போவோம். இல்ல சாண்ட்ரா பொய் சொல்லல, சாண்ட்ரா குழம்பிட்டாங்கன்னு பிசிபி தப்பா புரிஞ்சுட்டாங்க. சாண்ட்ரா பொய் தான் சொல்றாங்க. இல்ல நான் சாண்ட்ரா பொய் சொல்லன்னு நான் சொல்லல. நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஹோஸ்ட் இப்படி மாத்தி மாத்தி பேசுறப்ப எல்லா கண்டெஸ்டுக்குமே அங்க குழம்புதுன்னு சொல்றேன். அவங்க இல்லங்க, இதுல வந்து அவர் வந்து இல்ல இன்னைக்கு வந்து எடிட்டிங்கே சரியில்லைங்க. ஆக்சுவலி நிறைய இடத்துல கட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜேஎஸ் ஃபர்ஸ்ட் நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜேஎஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு சொல்லிட்டேன். ஆனா சாண்ட்ரா விஷயத்துல இந்த தலைவலி மேட்டர் வந்து அவர் எடுக்கல, விஜேஎஸ் எடுக்கல. வினோத் தான் வந்துட்டு இந்த ஓவர்டேக் பண்ணதுல சொன்னாரு. வினோத் வந்து ஓவர்டேக் பண்ண இதுல வினோத் தான் ஆரம்பிச்சாரு. அப்பதான் கேட்டாங்க யார் சொன்னான்னு கேட்டதுக்கு, விக்டர்ஸ் கிட்டையும் போய் சாண்ட்ரா இந்த மாதிரி சொல்லியிருக்கா, வினோத் கிட்டையும் சொல்லியிருக்கா ஜெயில இருக்கும் போது. இப்ப நேத்து நடந்திருக்குது அதுதான் கேட்டா. அப்புறம் இப்ப சொல்லிட்டா வந்து நான் ஆப்சென்ட் மைண்டடா இருக்கேன் அப்படின்னு. நான் அதனால மாத்தி சொல்லிட்டேன், பொய் சொல்லிட்டேன்றத அவளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது பொய் சொல்லிட்டாங்கிறதையும் விஜய் சரியா அட்ரஸ் பண்ணாம போயிட்டாருன்னு நான் சொன்னேன். அவ பொய் தாங்க சொல்றா. ஏங்க எல்லாமே பண்றாங்க அவன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். சாண்ட்ரா இல்ல பிசிபி நீங்க வந்து சுத்தி விடுறாங்கன்னு சொல்றீங்கல்ல. இவங்க வந்து அந்த டாஸ்க்ல அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறப்ப அவர் டீடைல்டா போனாரு. ஓகேங்களா? அப்பதான் வந்து இந்த டிஸ்கஷனே நடந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாத்திரை சங்க பிரச்சனையோ இல்ல இந்த இதுவோ வந்து நடக்கல. ஓகேங்களா? ஒருத்தவங்க ஒரு ரீசனிங் சொல்றப்போ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றப்போ அது வந்து கொஞ்சம் எலாபரேட்டா ஒரு சிலது பேசுறாரு. ஏன்னா ஒரு சிலது வந்து பேச வேண்டியது. இந்த ஷோல வந்து அவர் என்ன ப்ரூவ் பண்ண நினைச்சாருன்னா, சாண்ட்ரா வந்து பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது அவர் வாயில சொல்லாம வேற ஒரு விதமா இவங்களுக்குள்ளே பேசி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இது வந்து ஒரு இன்சிடென்ட் தான். ஆனா இந்த மாதிரி 10 இன்சிடென்ட் நடந்திருக்கு. 10யும் பேசுறதுக்கு 1 மணி நேரம் முடியாது. நியூட்டன் கையை ரைஸ் பண்ணியிருந்தாரு பாலா அடுத்து. இல்ல அதான் ஆக்சுவலா இந்த சாண்ட்ராவை அடிச்சது வந்து ரொம்ப நேரமா அடிச்சிருக்காங்க. லைவ்ல போய் பார்த்தவங்க சொன்னாங்க. இல்லங்க அத அவரே சொல்லிட்டாரு இன்னைக்கு ஷோல 2 ஹவர்ஸ்ன்ட்டு அவரே மென்ஷன் பண்ணிட்டாரு. நான் பேசினா மட்டும் கட் பண்ணி விடுங்க. இல்ல இந்த ஷோல சொல்லிட்டாருன்னு சொல்ல வந்தேங்க, வேற ஒண்ணும் நான் இன்டரப்ட் பண்ணல. எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுங்க. என்ன ஹோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் விஜேஎஸ்ஏ பரவாயில்ல போல. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஷோல சொல்லிட்டாங்கன்னு தான் சொல்ல வந்தேன், நான் எதுவுமே சொல்லல. ஃபர்ஸ்ட் நீங்க நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கங்க. அவரு லைவ்ல போனாங்க, ஸ்பேஸ்ல போனாங்க, இந்த கான்செப்ட் இங்க வேண்டாம். இன்னைக்கு ஷோல எடிட்டர் வந்து கட் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த ஆட் ஆன் பாயிண்ட்டை இன்பிட்வீன் கேப்ல சொல்லியிருக்காரு. மக்கள் கிட்ட வந்து புரியிற மாதிரி அதை நான் கிளியரா பார்த்தேன். ஏன்னா எடிட்டர் டீமும் பொசுக்கு கட் பண்ணி போட்டுறாங்க. இவர் கஷ்டப்படுறது யாருக்குமே மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணிட்டாரு, இடையில அவரும் இப்ப ட்ரிக்கா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்குமே இது புதுசு தானே. டக்குன்னு வந்துட்டு 2 ஹவர்ஸா நிக்கிறேன், என்னால முடியல. இந்த இடத்துல கட் பண்ண முடியாது எடிட்டர் டீம் மேல. அதை போட்டு தான் ஆனாங்க. அதனால சொல்றேன், எங்களுக்கு ஷோ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மணிக்கு முடிக்கிறதுன்னு தெரியும். இவங்களுக்கு வேற இன்னைக்கு பாயிண்ட்டை கொண்டு வாங்க சொல்ல வர்றேன் நானு. அவ்வளவுதான். இன்னைக்கு பாயிண்ட் தாங்க நானும் சொல்றேன். அதான் எடிட்டிங் டீம் வந்து அந்த ஒரு பிரேக் போயிட்டு வருவாரு. சாண்ட்ராவோட டாபிக்கே முடிஞ்சிருக்காது. பட் அந்த பிரேக் போயிட்டு வந்தோடனே திரும்ப அடுத்த டாபிக் போயிடுவாங்க. எனக்கு அப்பயே புரிஞ்சிச்சு, என்னடா இந்த அளவுக்கு கேவலமா எடிட்டிங் பண்றீங்க, என்னதானே நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஷோ பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, விஜேஎஸ் நல்லா தான் பண்றாரு, இவங்க தான் சுத்தல விட்டாங்க அப்படின்னாங்க. அதாவது சாண்ட்ரா வந்து ரொம்ப சுத்தல விட்டாங்களாம் இன்னைக்கு ஆன்சர் பண்றப்போ. அதனாலேயே சில விஷயங்கள் அவர் கேட்காம இன்னொன்று தெரியும். இன்னொன்று எப்படின்னா, நம்ம ஒன்று பேசிட்டு இருப்போம், நடுவில் வந்து ஒருத்தவங்க சுத்தரில் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒன்று பேச வந்த டாப்பிக்கே மறந்தோ இல்லைன்னா அந்த சுத்தரில் அவங்க கூடயே நம்ம போயிட்டு அப்படியே டாபிக் இது வேணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு விஜய் சேதுபதி மேலே இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு
இது இல்ல. ஓகே. அவரால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சாரு. அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வினோத் வந்து அதாவது ஈகோ ட்ரிப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? அதுவும் ஒண்ணு. அதே மாரி வினோத்தும் இன்னைக்கு கொஞ்சம் அந்த மத்த கண்டஸ்டன்ட் மாரி இன்னைக்கும் ஒரு மாரி மூஞ்ச வச்சுட்டு இருந்தாரோ! அப்படின்ற மாரி எனக்கும் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பட் வினோத்த மத்தபடி அவருக்கு வந்து எனக்கு என்னமோ எடுத்து சொல்றாங்க, புரிய வைக்கிறாங்கன்னு தான் தோணுது. அது அவர் கரெக்ட்டா அந்த ஒரு பின் பாயிண்ட்ட புடிச்சுட்டு ஏன்னா போன தடவையே அவர் அப்படிதான் சொல்லுவாங்க. போன தடவ ரொம்ப கஷ்டப்பட்டு வினோத்துக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாரு. சரிங்களா, நீ இப்படி அமித்த கூட போன தடவ ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா வினோத்துக்கு மட்டும் சூப்பரா ஒரு மாரி நீ இப்படி பண்ணுங்க வினோத், இந்த மாரி ட்ரிகர் ஆவாதீங்கன்னு நெறைய எடுத்து சொல்லியுமே வினோத் அத தப்பா புரிஞ்சுட்டு அந்த வீக் டேஸ்ல வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அதனால கொஞ்சம் இந்த தடவ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடி விழுந்த மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இப்பயும் வினோத் அந்த இத எப்படியும் ஃபேமிலி வீக்னால கொஞ்சம் புரிஞ்சு நல்லா நடப்பாருன்னு தோணுது. ஓகே. நித்யா நித்யா பேசுங்க நித்யா. ஆ, அடுத்து சுப்பு பேசட்டும். அப்புறம் பாலா. அதான் எனக்கும் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சில விஷயங்கள அட்ரஸ் பண்ணார்ல, அந்த அட்ரஸ் பண்ண விஷயங்கள்லாம் ஒரு ஃபேக்சுவலா இருந்துச்சு. ஆனா, ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேமரா நமக்கு காட்டிட்டே இருந்துச்சு. கிளீன் ஆகல, கிளீன் ஆகலன்னு காட்டிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு டைம் மட்டும் தான் பிபி சொல்லுவாரு. மத்த டைம்ல நமக்கு காட்ட மட்டும் தான் பட்டுச்சு. அதனால தான் அத வந்து இன்னைக்கு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா, இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீக்ல வந்து கிளீனா இருக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு. சோ, அப்ப இத அட்ரஸ் பண்ணுவாங்கங்கிறது பிபியோடயே இதுல இருந்திருக்கலாம். ஓகேவா? அதுல அது எங்க வினோத் ஸ்லிப் ஆயிட்டாருன்னா, அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து திருப்பி திருப்பி அவர் மைண்ட்ல சொல்றாரு. அவர் தப்பு பண்ணாருன்னு நான் சொல்லல. ஆனா தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அங்க குப்பையே இல்லாம ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க அப்படின்றாரு. அங்க எல்லாருமே அந்த கிச்சன் டீம்ல உள்ள எல்லாருமே வினோத் கிட்ட இத அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. நாட் ஒன்லி திவ்யா. நான் லைவ்ல பார்த்தேன். கவுண்டர வந்து கிளீன் பண்ண சொல்லி 2 டைம்ஸ் வந்து கேட்பாங்க அரோரா. அதுவும் அவங்க வந்து தண்ணி ஊத்தி அந்த சோப்லாம் போடல அப்படின்றதே அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா அத அவர் எடுத்துட்டே வரல. ஓகேங்களா? ஆதிரைக்கு சொல்லுவாங்க. திருப்பி ஆதிரையே ஒரு தடவ கூட்டுவாங்க. இந்த மாரி வீட்ல எல்லாருமே கிளீனிங்ல சொல்லியிருக்காங்க. பெட்ரூம் கூட கிளீன் ஆகலன்னு சொல்லிட்டு, பெட்ரூம் கிளீனிங் டீம் பண்ணவே இல்லன்னு சொல்லி, உள்ள வந்து விக்கல்ஸ் விக்ரமோட சேர்ந்து எல்லாருமே அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, வினோத் எங்க எங்க அங்க அவரு அந்த விஷயத்துல சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா, அது திவ்யா கேட்டதுனால அவருக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. அதுதான் ஹானஸ்ட்டா எனக்கு புரிஞ்சுது. திவ்யாவும் வந்து பாருங்கிற நேம மென்ஷன் பண்ண மாரி நான் பார்க்கல. மென்ஷன் பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அவங்க யாருன்னே ஃபர்ஸ்ட் கேட்ட மாரி எனக்கு தெரியல. இத பண்ணணும்னு தான் சொன்ன மாரி இருந்துச்சு. ஓகேங்களா? பெட்ரூம்ல யார் கிளீன் பண்ணாங்களான்னு கேட்டாங்களான்னு நான் பார்க்கல. ஆனா பார்வ பண்ண சொல்லுங்கன்னு அவங்க சொன்ன மாரி எனக்கு தெரியல. ஆனா இத நேத்தில இருந்துமே வெளியில போய் அவர் அப்படிதான் சொன்னாரு. ஆ ஜெயில் கிட்ட அந்த இதுல உட்கார்ந்து வெளில இருக்கும்போது சொன்னாரு. அவரு விக்கல்ஸ கூப்பிட்டு வந்ததே, திவ்யா தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்காக இருக்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா? விக்கல்ஸ் வந்து ஆமா, ஆமான்னாரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு லைவ்லன்னா, கொஞ்சம் குப்பை இருந்துச்சுன்னு வினோத் சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணுவாங்க? சோ எப்பயுமே பிஜேஎஸ் எப்படின்னா, ஒரு சில விஷயத்த மட்டும் பார்த்துட்டு வர்றாரு. ஏன்னா, அவர் குடுக்கப்பட்டது அந்த மாரி இருக்கலாம். ஃபுல்லா அவர் பார்த்திருக்க மாட்டாரு. அந்த டைம்ல அங்க குப்பை இருந்த மாரி அவர் காட்டுனாங்க நமக்கும். அதனால அத அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் விஷயம் வந்து தேவையே இல்லாம கமருதீன் வந்து திவ்யாக்கு ஒரு ஸ்கோர் பண்ணி விட்டாரு. ஓகேங்களா? அது வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கல. அவர் கெட்டது பண்ணணும்னு நினைச்சாரு. ஏன்னா, அந்த சொல்றதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் நடக்கும். யாருக்கு? வினோத்துக்கும், திவ்யாவுக்கும். அதுல ஏதோ எக்ஸ்போஸ் பண்ண போறேன்னு சொல்லி இவரு ஒண்ணு பண்ணிட்டாரு. அவருக்கும் சேர்த்து அது 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 எப்படி சொல்லு பேக் ஃபயர் ஆகும்னு நமக்கு தெரியல. 3வது விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, நீங்க சொன்ன மாரி தான் தலைவலி விஷயத்த வந்து விஜேஎஸ் எடுத்துட்டே வரல. அது முடிஞ்சு போய் 2 வாரம் ஆச்சு. அது தேவையே இல்லாம இவரு சொல்லி இதுதான் நான் சொல்றேன். ஒருத்தவங்க பண்ற ஃபால்ஸ் அக்யூசேஷனும், ஒரு நரேஷனும் மத்தவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது நான் பார்க்குறேன். அது வந்து அமித்துக்கு ஆச்சு. விக்கலுக்கு கூட 2 நாள் ஆச்சு. 2, 3 நாள் அவர் அத பத்தியே பேசிட்டு இருந்தாரு. அதே மாரி தான் கானா வினோத்துக்கும். இப்ப சாண்ட்ரா பண்ண எல்லா தப்பையும் விட, திவ்யா பண்ண அந்த ஒரு தலைவலி விஷயம் வந்து பெருசா இருக்கப்பட்டதுனால தான் அவர் அத எடுத்துட்டு வர்றாரு. ஓகேங்களா? அது அவருடைய புரிதல்ல அது கரெக்ட் தான். தப்பு கிடையாது. ஏன்னா அவர் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாரு. அதனால தான் சொல்றேன். இந்த மாரி ஃபால்ஸ் அக்யூசேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா, ஹோஸ்ட் அத உடனே அத அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இத டே 1ல இருந்து எல்லாருக்குமே பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாரி தேவையில்லாத ஒரு நரேட்டிவ் செட் ஆகி தேவையில்லாத கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்திருக்காது. கான்ஃப்ளிக்ட்ஸ் நல்லதுதான். பட் அது அது வந்து இப்ப அவங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகுதுல்ல. சோ அது ஒண்ணு. வினோத்துக்குமே வந்து இந்த மாரி சொல்றது வந்து ஒரு சில விஷயத்துல பார்ஷியலா இருக்கிற மாரி தான் இருக்கும் ஹோஸ்ட். மேபி அவங்க வந்து இவர இன்னும் கொஞ்சம் பெட்டர்மென்ட் பண்ணணும்ன்றதுக்காக பண்றாங்களோ! ஏன்னா அவரு டாப்ல கொண்டு போகணுங்கிறதுக்காக அந்த பண்றாங்களோ! விஷயமும் இன்னைக்கு நோட் பண்ணேன் நானு. டென்ஷன் ஆகாதீங்க, கூலா இருங்க, ஆமா. பதட்டப்படாதீங்க. இதெல்லாம் வந்துட்டு இது அவரோட இது மைனஸ சுட்டி காமிச்சாங்க. ஆமா. நீ இந்த இடத்துல லாஸ்ட் பேசலான்னு வீக்கும் அதே நினைச்ச. தான் பண்ணுவாரு. யாரு? இன்னைக்கு லைவ்ல 2 லாஸ்ட் இஷ்யூ வீக்கும் அதே நடந்திருக்கும். தான் பண்ணுவாரு. விஜேஎஸ் வினோத்துக்கு.
இல்ல, நல்லா அவர் பேசுவாங்க. உண்மையிலேயே தப்பே பண்ணியிருந்தாலும் பொறுமையா இந்த இடத்துல அத சொல்லியிருக்கலாம். அது ஏன் வந்துட்டு இவ்ளோ பதட்டப்படுறாரு இவரு? இதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. கானா வினோத் வந்துட்டு இன்னைக்கு அந்த லைவ்ல இடத்துல நடந்த 2 விஷயமுமே வினோத் வந்து கேப்டனா கையாண்டிருந்தாருன்னா அவருக்கு தான் அது இன்னும் பெஸ்டா போயிருக்கும். அவருக்கு அது ஃபேவரா போயிருக்கும். புரியுதுங்களா? அவருடைய இந்த ஒரு டெம்பர்மெண்ட் அந்த ஒரு பதற்றத்துல அவரு பண்றத வந்து சத்தியம்லாம் வேற பண்ணாரு அரோரா விஷயத்துல. சோ அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது? அது நீங்க இந்த கிளிப்பிங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி புரியும். அது தேவையில்லாம ஒரு பேக் ஃபயர் ஆகும். அதுதான் சொல்றேன். இஃப் இஸ் அ கேப்டன் எவ்ரிபடி வில் கம் அண்ட் அட்ரஸ் ஹிம். அது வேற யாரையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ்ட்ட போய் கேட்க மாட்டாங்க. அப்போ அதுதான் அந்த ஹேண்டில் பண்ற சிச்சுவேஷன் வந்து ஒருத்தங்களை புஷ் பண்ணும். இதுக்கு முன்னாடி இந்த கேப்டன்லாம் இன்னும் கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் சபரி, ஆஹ் அதுக்கு முன்னாடி இந்த கனியா இருக்கட்டும், துஷாரா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் யாருமே கோஆபரேட் பண்ணல. அட்லீஸ்ட் இவங்களுக்கு வந்து ஒரு வினோத்தை வந்து பிடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? சோ அத வந்து அவரு அந்த வாய்ப்பை அவர் மிஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் தான். அதை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு அதுக்கு ஈஸியா இருக்கும். அததான் எனக்கு விஜய் ட்ரை பண்ணிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அதர் சைட்ல